நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4-5 நாட்களாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சில நபர்கள் பார்த்திங்கன்னா புதிய தடத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் நிறையா குண்டும் குழியுமா இருக்கும், தண்ணி நிறைய நிறைஞ்சிருக்கும். தெரியாத இடத்துல வேகமாக போனீங்கன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும். அதனால் புதிய ரோட்டில் போகும்போது எப்பயுமே கொஞ்சம் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் போங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா சரியான அப்டேட் காரணமாக ஒரு கேப்சாவிலே ஃபுல் அமௌண்ட் வர மாதிரியான சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் நேற்று இருந்து அந்த பிரச்சனை சரியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அஃபீஷியலாக எந்த நோட்டிஃபிகேஷனும் சொல்லலை. பட் இருந்தாலும் எல்லா நபர்களுக்குமே அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. அந்த லோடிங், ஒயிட் பேஜு, கேப்சா வராமல் இருக்கிறது, அமௌண்ட் போட்டால் ஆடாமல் இருக்கிறது, அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாமே கரெக்டாக ரன் ஆகிட்டுருக்குது. அதேமாதிரி நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்களோ அந்த பிளானுக்கு உண்டான அமௌண்ட்டு தான் இப்போ உங்களுக்கு ஆட் ஆகும். ஒரு கேப்சாவில் ஃபுல் அமௌண்ட்டு வராது. நீங்கள் இப்போ 2 ஸ்டாரா இல்லை 4 ஸ்டாரா 8 ஸ்டாரா எதில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வரும். உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை எப்பயும் போல் உங்களுக்கு என்ன டைமிங் எடுக்குமோ அந்த டைமில் நீங்கள் அடித்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு சில நபர்கள் அதே மாதிரி ஒரே கேப்சாவில் ஃபுல்லாக கொடுத்தா நல்லாயிருக்கும், மக்கள் இன்னும் நிறைய பேர் அப்டேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கண்டிப்பாக நிறுவனம் ஒருபோதும் செய்யாது. அப்படி செஞ்சால் நிறுவனத்தை ரொம்ப நாள் நடத்த முடியாது. நம்ம வேலை செஞ்சு அது மூலிமா வருமானம் வந்தால் தான் நிறுவனத்துக்கும் வருமானம், நமக்கும் ரொம்ப காலமாக கம்பெனி ரன் ஆகும், நம்ம அதில் பயணம் செய்ய முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதனால் ஈஸியாக கிடைக்கிறது எதுவுமே நம்மளுக்கு ரொம்ப காலத்துக்கு நிலைக்காது அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதனால் புதிய நபர்கள் யாரும் பயப்பட வேண்டாம். இது போல் மீண்டும் எப்போயாச்சும் ஒரு இஷ்யூ வந்தாலையும் கண்டிப்பாக நிறுவனம் எப்பயுமே மக்கள் பக்கம் இருக்குது, மக்களுக்கு உண்டான வருமானத்தை கொடுக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் பயப்பட வேண்டாம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இஷ்யூ வந்தாலும் அப்ளிகேஷன் கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும் எதிர்காலத்தில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால சில காலங்களில் இந்த மாதிரி சில நேரங்களில் வரத்தான் செய்யும். அதை நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் ஆக வேணும். ஏன்னா ரெகுலராக நம்மளுக்கு ஒரு லைஃப் டைம் கம்பெனியில் ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடச்சிருக்குன்னா அதில் சில இடர்பாடுகள் வரும்போது நாமளும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நிறுவனம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப காலம் கம்பெனி ரன் ஆகும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதனால் இந்த புதிய நபர்கள் தான் நிறையா பேர் இந்த மாதிரி இருக்குமா இருக்காதா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ காலப்போக்கில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க நிறுவனத்தினுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால் எல்லோரும் தைரியமாக மைவி த்ரெட்ஸில் இருந்து செயல்படுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா காலையில் 9 மணிக்கு உள்ள மாலை 6 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள். இடையில வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் தெளிவுபடுத்தலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.